ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சக்ஸஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. எஸ்டர்டே ஒரு நோட்டிஃபிகேஷன் தந்தது பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். அதாவது எல்பிஓ அப்படின்னு சொல்லுவாங்க, லோக்கல் பேங்க் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. அதை நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க, நிறைய யூடியூபர்ஸு. அது எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதோட டீட்டெயில்ஸ் என்ன, அப்ளிகேஷன் டேட் எப்போ வருது, டென்டேட்டிவ் எக்ஸாம் டேட் என்ன, அந்த மாதிரி வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதில் எல்லாருமே சொல்ல மறந்தது என்ன அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ப்ரீஃபாக யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இதில் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் ஒர்க்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ப்ரீவியஸ் ஒர்க்கு என்ன, எப்படி இருந்தால், எதில் நீங்கள் எலிஜிபிள், ஆக்சுவல் எலிஜிபிள் எதில் இருக்கணும் அப்படின்றத யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒர்க் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, இது முழுக்க ஃப்ரெஷருக்கான ஒர்க்கு கிடையவே கிடையாது. இது ஃபுல்லாகவே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு மட்டும்தான். அஸ் யூஸ்வல் எக்ஸாமோட டேட் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, 27 எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் டேட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9/8/2026 வரையும் அப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். அதுவும் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. அது டென்டேட்டிவான எக்ஸாம் டேட் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் அந்த மாதிரி வரும்ன்ற மாதிரி அப்ராக்ஸாக சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஓவரால் வேக்கன்சிஸ் 545 இருக்குது. அதாவது இந்தியா ஃபுல்லாக 545 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, மொத்தத்துக்கு நம்மளுக்கு 51 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் எஸ்சிக்கு 13, எஸ்டிக்கு 7, நம்மளுக்கு இடபிள்யூஎஸ் அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஒரு 9, யூஆருக்கு 22 இருக்குது. இதில் மெயின் ட்ராபேக் என்ன அப்படின்னா, ஓபிசிக்கான வேக்கண்டே இல்லை. இங்கே முக்கியமாக ஓபிசிக்கான வேக்கண்டு இதில் கொடுக்கல. தென் ஓபிசி எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓபிசி யூஆரில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆக்சுவலாக நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லாமல் டைரக்ட் யூஆரில் அப்ளை பண்ணலாம். இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூஆருக்கு நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்குறோம். மெயினாக எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, சில குறிப்பிட்ட பேங்க்கில் அதாவது ஜென்ரலைஸ்டு ஆஃபீஸராக இருந்தால், அதாவது ஸ்கேல் 1 ஜென்ரலைஸ்டு ஆஃபீஸராக இருந்திருக்கணும், முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி கிளரிக்கல் போஸ்ட்டில் சில பேர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆஃபீஸராக, ஒரு அதிகாரியாக ஒர்க் பண்ணியிருக்கணும் 1 இயர். அதே மாதிரி இல்லை அப்படின்னா கிளரிக்கலாக, அதாவது கிளர்க்காக 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளர்க்காவோ ஒரு ஆஃபீஸராகவோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் மேக்ஸிமம் 2 ஹைக் வாங்கியிருக்கணும். அதாவது மினிமம் 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கணும், அதுலேயே 1 ஹைக் மினிமம் வாங்கியிருக்கணும். அதிகபட்சம் 2 ஹைக் வாங்கியிருந்தாலும் எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே இதுலேயே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் மெயினாக பார்க்கணும். இதில் இன்னொன்று என்னென்னா அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் ஒர்க்கு என்ன இருந்தால் கண்டிப்பாக பெர்மனெண்ட்டாக, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கூட போயிருக்கலாம். இது நெக்ஸ்ட் லெவலுக்கான போஸ்டிங்கிறனால லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் கிரேடுன்றது எப்படி அப்படின்னா, அஸ் யூஸ்வல் ஈக்குவல் டு த பிஓ லெவலுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் ஒரு கிளர்க்காகவும் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒரு ஆஃபீஸராகவும் இருக்கலாம். அந்த 1 இயர் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது. ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எந்த பேங்க்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பிஎன்பி நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறது எதெல்லாம் அப்படின்னா, மினிமம் 1 இயர் ஆஃப் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒர்க்குடு கிளரிக்கல் கிரேடு ஆர் ஆஃபீஸர் கிரேடு நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. இந்த ஆர்பிஐ ஆக்ட் படி பப்ளிக் செக்டாரில் ஒரு 12 பேங்க்ஸ் இருக்குது. எஸ்பிஐ, பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசிஓ பேங்க்கு, பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இதெல்லாம் பப்ளிக் செக்டாரில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்கு. அதே மாதிரி ப்ரைவேட் செக்டாரில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டாக் மஹேந்திரா பேங்க்கு, இண்டஸ்லேண்ட் பேங்க்கு, ஃபெடரல் பேங்க்கு, ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, சவுத் இந்தியன் பேங்க்கு, சிட்டி யூனியன் பேங்க்கு, கரூர் வைசியா பேங்க்கு, தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கு, கர்நாடகா பேங்க்கு, ஆர்பிஎல் பேங்க்கு, பந்தன் பேங்க்கு, சிஎஸ்பி பேங்க்கு, டிசிபி பேங்க்கு, தனலட்சுமி பேங்க்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு, நைனிட்டல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு 21 டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஆர்ஆர்பியோட ஸ்பான்சர்டு பேங்க், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படின்னா, என்பிஎஃப்சி, இந்த பஜாஜ் ஃபினான்ஸு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, ஸ்மால் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டிஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸு, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன், அதர்வைஸ் இருக்கிறது எதுவுமே இதில் எலிஜிபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன கட் ஆஃப் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசினதான்.
அதர் தென் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது உங்களுக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்தளவு நம்மளுக்கு ஆஸ் யூஸ்வல் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வந்து அதர் பேக்வேர்டு இங்கே தான் பேக்வேர்டுக்கு வந்து இதுவே இல்லையே, வேக்கன்சியே இல்லையே. ஸோ 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து காமன் டீட்டெயில்ஸ் ஆஸ் யூஸ்வல், அவ்வளோதான். இஃப் இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ணுங்கள். குறிப்பிட்ட டேட்குள்ளே அப்டேட் பண்ணுங்கள். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.